ஹலோ பீப்பிள், இன்னைக்கு நம்ம யூடியூப் வீடியோவில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா HTML ஃபார்ம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம், என்னென்ன பண்ணால் நமக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு மல்டிபிள் நம்பர் ஆஃப் இன்லைன் எலமெண்ட்ஸ், மல்டிபிள் நம்பர் ஆஃப் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். எது எது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் காட்டுறேன். ஓகே, இப்போ நம்மளோட HTML ஃபார்ம் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எஸ்டிமேட் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து HTML ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த ஃபார்ம்ஸ் டாட் HTML வந்து என்னோட வெப்பில் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். form.html ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு கண்டென்ட் வந்து எதுவுமே இல்லை. காரணம் வந்து ஹெட் டேபு இல்லை, பாடி டேபு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு வருது. ஓகேவா? இப்போதைக்கு நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபார்முக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இப்போதைக்கு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு வேர்ட் ரேப் ஆன் பண்ணிக்கிறேன். வியூ வேர்ட் ரேப் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இதில் போய்ட்டு நான் டைட்டில் மாற்றிக்கிறேன். ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் மாற்றிக்கிறேன். எனக்கு ஸ்க்ரீனில் வந்து ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வரணும். அதனால் நான் ஒரு ரீலோட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு ஃபார்ம்ஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? நான் இதை ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா எனக்கு ஃபார்ம்ஸ் வந்து எனக்கு ஓகே, எனக்கு ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெட்டிங் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஃபார்ம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஃபார்முக்குன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். கரெக்டாக ஃபார்முக்குன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு நம்ம கண்டென்ட்ஸ் கொடுப்போம். லெஃப்ட் சைடு ஒரு சில வேல்யூஸ் இருக்கும், ரைட் சைடு இதுக்கு இன்புட் வாங்குற மாதிரி வேல்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் வந்து இதில் சொல்லி தர போகிறேன். என்ன பண்ணுறேன், என்னோட பாடி செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு இதுக்குள்ளே நான் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லணும். ஓகேவா? ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? அந்த ஃபார்முக்கு கிளாஸ் நேம் வைக்கணும். கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் பாக்ஸ்னு வச்சுருக்கேன். ஐடி வந்து என்னென்னா ஃபார்ம் 1 அப்படின்னு சொல்லி ஐடி வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த ஐடி இந்த ஃபார்முக்குள்ளே வந்து எனக்கு கண்டென்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா எனக்கு இன்புட் எலமெண்ட்ஸ் வேணும். ஓகேவா? இன்புட் பாக்ஸஸ் வேணும். இன்புட் பாக்ஸ் வேணும். இன்புட் பாக்ஸ் அது கூட சேர்த்து நான் வந்து ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு இன்புட் பாக்ஸ் வேணும். அது கூடவே வந்து எனக்கு என்ன இருக்கணும்னா எனக்கு பட்டன்ஸ் வந்து வேணும். ஓகேவா? எனக்கு பட்டன்ஸ் இருக்கணும். ஓகேவா? இந்த இன்புட்டுக்கு வந்து நான் ஒரு ஐடி வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் போயிட்டு நான் ஐடி கொடுக்குறேன். ஐடி என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். பட்டனுக்கு ஐடி வந்து B1 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதெல்லாமே வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக டேப் கிளிக் பண்ணோம்னா எனக்கு ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது. இப்போ இதை சேவ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சேவ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இது வந்து ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பட்டனுக்கு வந்து நான் வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகேவா? இந்த பட்டன்ஸ்க்கு வந்து எப்படி வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இது இருக்கா, இதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வேல்யூ ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கிளிக் மீ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணும்போது எனக்கு கிளிக் மீ அப்படின்னு சொல்லி வரல. ஓகேவா? அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவை இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் கிளிக் மீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணி சேவ் பண்ணும்போது எனக்கு கிளிக் மீ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பட்டன் வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது இவ்வளோ ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஓகேவா? ஸோ நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு. இது என்ன பண்ணோம், என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கலாம். ABC அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து எதுவுமே நடக்க போகிறதில்ல. காரணம் என்னென்னா ஃபார்ம் வந்து டிஃபால்ட்டாக எந்த டாஸ்க்குமே செய்யாது. டிஃபால்ட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் ரீலோடு மட்டும்தான் பண்ணும். இந்த டேட்டாவை எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரீலோடு மட்டும்தான் பண்ணும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்ம் ஆக்ஷன் இப்போதைக்கு டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ஃபார்ம் எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஒரு ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து நான் காட்டியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்ம் வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணணும்.
இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன டேக் வேணாலும் இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இன்புட் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து நேம் அப்படி சொல்லி வச்சுக்கலாம். நேம் ஈக்குவல் டு என்ன வைக்கிறேன், நேம்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லேபிள் வேணும். ஓகேவா? லேபிள் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி இன்லைன் எலமெண்ட். இன்புட் அப்படிங்கிறது இன்லைன் எலமெண்ட் தான். காரணம் இது எல்லாமே ஒரே லைனில் தான் வந்து தெரியுதா? நான் வந்து அடுத்தடுத்த லைனில் கொடுத்தாலும் ஒரே லைனில் தான் வருது. அப்போ நான் லேபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? இந்த லேபிள் எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா என்னோட நேம் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிருக்கேன். சேவ் பண்ணும்போது பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு. நான் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுக்கும்போது எனக்கு ப்ராப்பராக வந்து எனக்கு அவுட்புட் வருது. ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நிறைய காப்பி பேஸ்ட்டாக பண்ணி நம்ம எல்லாமே நமக்கு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்த லைனில் போய் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல நேமுக்கு பதிலாக இமெயில் வச்சுக்கிறேன். இமெயில் டைப் வந்து என்ன சொல்லலாம், டைப் இமெயில் அப்படின்னு சொல்லி வச்சு பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு. இமெயில் ஐடி வந்து இஐடி அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். நேம் வந்து இமெயில் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இமெயில் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணும்போது இமெயில் அப்படின்னு சொல்லி வருது. இமெயிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு இமெயில் அப்படின்னு கொடுத்தாலே எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு சஜஷன் வந்து காட்டுது. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தான். இந்த இடத்துல நமக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்தோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஆட்டோ ஃபில்லுக்கு இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு எல்லாமே நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணி நான் ரேண்டமாக ஏதாவது ஒன்று டைப் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது போனேன் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை வந்து நான் சப்மிட் பண்ணும்போது எதுவுமே நடக்காது. இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு இமெயில் ஐடிக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வேலிடேஷன் எரர் வந்து எனக்கு காட்டுது. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். எனக்கு நேம் கண்டிப்பாக இருக்கணும், நேம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படி சொல்லி நான் சொல்லலாம். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த நேம் பக்கத்துலேயே வந்து ரெக்வயர்டு போட்டு ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அதோட வேல்யூ இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும், சப்மிட் பண்ணும். இப்போ நான் எதுவுமே டைப் பண்ணல. இந்த இடத்துல போய் நான் எதுவும் டைப் பண்ணுறேன். @gmail.com போட்டுக்குவோம். gmail.com போட்டு அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. கரெக்டாக இந்த இடத்துல நான் டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகுது அப்படின்னால என்ன அர்த்தம்னா டேட்டா வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இந்த ஃபார்ம் வந்து ரீஃப்ரெஷ் ஆயிரும். ஓகேவா? அதுதான் வந்து கான்செப்ட், ஃபார்மோட கான்செப்ட். சரி, ஓகே. இந்த ஃபார்மில் வர்ற டேட்டாவை வச்சு நம்ம ஏதாவது டிஸ்பிளே அவுட்புட் காட்ட முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, அதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் தேவைப்படுது. அந்த ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம இந்த இடத்துலேயே வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த அவுட்புட் எல்லாமே வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஐபிடி ஸ்கிரிப்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன். எனக்கு எந்த சேஞ்சும் வரப்போகிறதில்ல. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கிரிப்டில் போயிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னா சப்மிட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆன் சப்மிட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆன் சப்மிட் கூட வேணாம், கிளிக் பட்டன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். இப்போ இந்த கிளிக் பட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு டாஸ்க் வந்து செய்யும், கண்டிப்பாக செய்யும். ஓகேவா? என்ன செய்யும் அப்படின்னா நான் வந்து ஒரு அவுட்புட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் அந்த ஃபார்முக்கு அடுத்தது வந்து நான் ஒரு அவுட்புட் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி அவுட்புட் வந்து வைக்கிறேன். ஓகேவா? டிவ் அப்படின்னு சொல்லி வச்சேன்னா எனக்கு அது எப்போவுமே செப்பரேட்டாக தான் தெரியும், வேறு எந்த எலமெண்ட் கூட மிங்கிள் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிவில் போயிட்டு நான் டிவுக்கு வந்து ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? கிளாஸ் ஈக்குவல் டு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். சேவ் பண்ணுறேன். எனக்கு அது தெரிய போகிறதில்ல. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே போயிட்டு நான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கான கோடை வந்து எழுத போகிறேன். ஓகேவா? டெக்ஸ்ட் அப்படின்னு எங்கே இருக்கோ அந்த டெக்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதோட வேல்யூவை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு கிளாஸை வச்சுருக்கிற இந்த டிவ் பிளாக் இருக்குல்ல, இந்த டிவ் பிளாக்கில் போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு அவுட்புட்டை காட்ட போகிறேன் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஓகே கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் போட்டு நான் ப்ராக்கெட்டில் ஒரு 0 போட்டுக்கிறேன்.
ப்ராக்கெட்டில் 0 அப்படின்னு போட்டோம்னா அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கும். நம்ம ஏன் இப்படி போடுறோம் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படின்னு போடுறோம்? அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட ஆயிரக்கணக்கான எலமெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த ஆயிரக்கணக்கான எலமெண்ட்ஸையுமே வந்து நம்ம ஒரே கிளாஸில் வந்து நம்மளால் வச்சுக்க முடியும். அதுக்கான ஃபீச்சர் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஐடி வந்து அந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஐடி வந்து எப்போவுமே வந்து யூனிக்காக மட்டும்தான் இருக்கும். ஒரு ஐடி வந்து ஒரு தடவை தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஓகேவா? கன்ஸ்ட்ரெயின்னா ஜஸ்ட் கண்டிஷன், அவ்வளோதான். ஓகேவா? கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இருக்குது. ஆனால் கிளாஸ் வந்து நம்ம ஒரே கிளாஸை நிறைய டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அதில் ஒரு எலமெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். நம்மக்கிட்ட ஒரே ஒரு டி தான் இருக்குது. ஸோ அதே எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம 0 அப்படின்னே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 0ங்கிற எலமெண்ட் வச்சுட்டேன். இந்த எலமெண்ட்டில் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த நேமை வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளிக் மீ பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனுக்கு மட்டும் நான் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஆக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஆக்ஷன். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேவா? ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து இருக்குது. இது என்னென்னா, இந்த ஈவெண்ட் நடக்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லும். இப்போ இந்த பட்டனை ஆன் கிளிக் அப்படின்னாலே பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு போட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே போயிட்டு நான் வந்து இந்த கிளிக் பட்டனை வந்து கால் பண்ணுறேன். கிளிக் பட்டனை வந்து கால் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிளாக்காக மாற்றிக்கலாமா? இந்த இன்புட்டு பட்டன் எல்லாத்தையும் நம்ம பிளாக்காக மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு அது தனித்தனியாக வந்து நமக்கு வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், சேஃப்டிக்கு இந்த டைட்டிலுக்கு கீழே நான் வந்து ஒரு ஸ்டைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. இது வந்து சும்மா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸாக மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஃபார்முக்குள்ளே இருக்கிற ஸ்டார் போட்டோன்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே எனக்கு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸாக வந்துடும். ஒவ்வொரு லைனும் எனக்கு வந்துடும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்கிரிப்டை கால் பண்ணேன் அப்படின்னா இதை வந்து ரன் பண்ணிடும். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல போயிட்டு நான் என்னோட நேமை டைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நேமை டைப் பண்ணுறேன். இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணுறேன். இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் நடக்கலை. காரணம் என்னென்னா, சம்வாட் இந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஓகேவா? கிளிக் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணால் டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு பதிலாக நம்ம வேறு இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னர் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பிளே கிளாஸ் நேம், கிளாஸ் நேம் நம்ம கொடுக்கணும் கரெக்டாக. கிளாஸ் நேமில் போயிட்டு நான் ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறேன்னா நான் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் நேமை டைப் பண்ணுறேன். நேமை டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு இமெயில் ஐடி டைப் பண்ணுறேன். இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீனில் ஒரு செகண்ட் வந்துட்டு போச்சு கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா, இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போது இந்த இன்னர் டெக்ஸ்ட்டை இப்போதைக்கு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் HTML மாற்றிக்கிறேன். ஓகேவா? இங்கே நான் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். இங்கே ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன் @gmail.com. ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு இது வந்துட்டு போகுது. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறது, லைவ் சர்வர் ஆஃப் பண்ணிவிட்டு, ஓகேவா, லைவ் சர்வர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நான் அப்படியே ஓப்பன் வித் ப்ரௌசர்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இந்த இடத்துல காப்பி பாத் இருக்கும். எங்கே போச்சு, இங்கே இருக்குது. இதில் போயிட்டு காப்பி பாத் கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு ரன் கொடுக்க போகிறேன். எனக்கு அதே தான் எனக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. இந்த பிரச்சனை இல்லை. நான் போய் நேம் டைப் பண்ணிக்கிறேன். நேம் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் நான் இமெயில் டைப் பண்ணுறேன். ஓகேவா? இமெயில் டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரீனில் வந்து எனக்கு வருது. ஓகேவா? ஸோ அது ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுது, ஏன் இந்த மாதிரி திடீர்னு காணாமல் போயிடுது அப்படிங்கிறத நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை.
ஓகேவா? ஸோ இதை இப்போதைக்கு இதை கிளிக் பண்ணால் அது நடக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு கான்செப்டை வந்து நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி இது நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேறு என்னென்ன ஃபார்மில் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கான மெத்தடை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? இந்த இடத்துல போயிட்டு மெத்தட் ஈக்குவல் டு கெட் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து கெட் மெத்தடில் வந்து ரன் ஆகும். இது BRTY சொல்லி நேம் வச்சுக்கிறேன். இடத்துல ABCD gmail.com கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து அது சென்ட் ஆகுது. ஓகேவா? நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை நான் ரீலோடு பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்ம ஒவ்வொரு டைமும் ரீலோட் நம்மளே தான் பண்ணணும். நான் நேம் கொடுக்குறேன், ABCD அப்படின்னு நேம் கொடுக்குறேன். இமெயில் ஐடி ABCD ஓகேவா? கொடுக்கும்போது நமக்கு அது ABCD மட்டும் நமக்கு வந்துட்டு போகுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீனில் அவுட்புட் காட்டுற மாதிரி இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை நம்ம நேமில் சொல்லி சேவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இதை இப்படியே வச்சுக்கிட்டு இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது நேம் இருக்கட்டும், டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இப்போதைக்கு இந்த வேல்யூ எடுத்துடலாம். வேல்யூ எடுத்துட்டோம்னா இந்த மொத்த எலமெண்ட்டுமே வந்து உள்ளே எடுத்துக்கும், இன்புட்டாக வந்து வாங்கிக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இந்த எலமெண்ட்டில் இருக்கிற வேல்யூ எடுத்து நம்ம வச்சுக்க போகிறோம். எப்படி வைக்கிறது அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி வச்சுக்குவோம். நம்ம வந்து ஐடி கிரியேட் பண்ணலாம். div class display id equal to out அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ப்ராக்கெட்டில் 0 பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ. ஓகேவா? இந்த இடத்துல போயிட்டு நான் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். டபுள் கோட்ஸ்குள்ளே OUT அவுட். இந்த இடத்துல என்னென்னா இன்னர் டெக்ஸ்ட், இன்னர் டெக்ஸ்ட் வந்து இந்த என்னவா இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஓகேவா? செமிகாலன் கண்டிப்பாக போடணும்னு அவசியம் கிடையாது, பட் போட்டால் இட் வில் பி பெட்டர். ஓகேவா? இப்போ நான் இது ரீலோடு பண்ணுறேன். இன்னொருக்கா சேவ் பண்ணிக்கிறேன், ரீலோடு பண்ணுறேன். கமான் ஓகே. கேன்சல் கொடுத்துட்டு நான் வந்து என்னோடய ப்ரோக்ராம் வந்து நான் இந்த இடத்துல நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? இது ரீலோடு பண்ணுறேன். ரீலோடு பண்ணிவிட்டு இந்த போய் நான் ரன் பண்ணுறேன். ABCD இங்கே வந்து நான் இமெயில் ஐடிக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணும்போது நமக்கு சம்டைம்ஸ் இந்த இடத்துல என்ன வருது, ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்னமோ வந்துச்சு. கரெக்டாக? அதனால் என்ன பண்ணணும், டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அதனால் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து வரும். ஓகேவா? என்ன பண்ணுறேன், இதை போய் ரீலோடு பண்ணிக்கிறேன். ரீலோடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ABCD அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல போயிட்டு நான் abcd@gmail.com இது கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ABCD மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. ஓகேவா? வேறு எதுவும் எனக்கு வரல. ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு ரீலோடும் வந்து ஆச்சு. ஓகேவா? ரீலோடு ஆகக்கூடாது அப்படின்னா, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அவுட்புட் அப்படியே வந்து ப்ராப்பராக தெரியுது. ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இது கூட வந்து ஹாய் சி ஹரிராஜ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு க்ரீட்டிங் வந்து நான் காட்ட போகிறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, இன்னர் டெக்ஸ்ட் கூட ப்ளஸ் போட்டு நேமுக்கு முன்னாடி ப்ளஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஹாய் போட்டு நான் அந்த இடத்துல சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கமா கொடுத்து இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு எதுவும் வராது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். நான் வந்து நேம்ஸ் வந்து கொடுக்குறேன். அப்படி சொல்லி நேம் கொடுக்குறேன். இமெயில் வந்து கொடுக்குறேன். இமெயில் வந்து என்ன கொடுக்கலாம், நம்ம சேனலோட இமெயில் கொடுக்கலாம். இமெயில் கொடுத்துட்டு கிளிக் பண்ணும்போது ஹாய் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பேர் வந்திருக்கு. ஓகேவா? இதில் என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு ஒரு ஐடி வச்சுருக்கோம். ஓகே, இதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் லேபிள் வச்சுருக்கோம், டெக்ஸ்ட்டுக்கான லேபிள். அதுக்கப்புறம் இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கோம், ஐடி டெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் நேம்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்கோம், ரெக்வயர்டு ட்ரூன்னு வச்சுருக்கோம். ஓகே, இதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது இமெயிலுக்கான ஐடி லேபிள் வச்சுருக்கோம். இமெயிலுக்கான லேபிளுக்கு நம்ம இன்புட் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் பட்டன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட்டன் டைப் வந்து பட்டன். ஆன் கிளிக்னா என்ன, கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும், டிஸ்பிளே நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிளிக் மீ அப்படின்னு சொல்லி அதுக்கு டெக்ஸ்ட்டு வச்சுருக்கோம். பட்டன் அப்படின்னு சொல்லி அது முடியுது. ஓகேவா, இதோட ஃபார்ம் வந்து முடியுது. ஸோ டிவ் கிளாஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்கோம். அதுக்கு அவுட் அப்படிங்கிறது ஐடி வச்சுருக்கோம். இந்த ஐடிக்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு கண்டென்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படி வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இன்னர் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் அவுட்புட்டாக காட்டுறேன். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து நமக்கு இன்லைன் எலமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை வந்து நம்ம பிளாக்காக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது இந்த மெத்தட் பார்த்துக்குங்க. டிஸ்பிளே காலன் பிளாக் வச்சோன்னா அது பிளாக்காக மாறிடும். ஓகேவா, ஸோ ஃபார்ம் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஃபார்மில் நம்ம லேபிள் கொடுக்குறது நல்லது, இன்புட் டெக்ஸ்ட் வைக்கிறது நமக்கு ப்ராப்பரான அவுட்புட்டை கொடுக்கும். இதில் டைப் வந்து நம்ம சொல்லலாம், எந்த டைப் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோன் நம்பரை வந்து வாங்க போகிறேன். ஓகேவா, ஸோ அதுக்கு லேபிள் வேணும், லேபிள் ஃபார் PH நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா, இதுக்கு லேபிள் என்னவா இருக்க போகுது அப்படின்னா PH ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. காலன் வச்சுட்டு சேவ் கொடுத்தா எனக்கு ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. ஆனால் எனக்கு இன்னும் இன்புட் வரல. என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு இன்புட் வச்சுக்கிறேன். இன்புட் வச்சுட்டு இதுக்குள்ள நான் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லணும். ஓகேவா, டைப் ஈக்குவல் டு டெலிஃபோன் நம்பர். ஓகேவா, அடுத்தது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஐடி ஈக்குவல் டு PHNO ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது ஐடி. அதுக்கப்புறம் இதுக்கு நேம் வச்சுக்கலாம், நேம் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், நேம் PH நம்பர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கலாம். போயிட்டு டேப் கொடுத்தேன்னா எனக்கு அதே மாதிரி எனக்கு க்ரியேட் ஆகிரும். ஓகேவா, இப்போ சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்புட்டுக்கான ஃபோன் நம்பர் பாக்ஸ் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிரும். இங்கே நான் போய் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணேன்னா எனக்கு வந்து ப்ராப்பராக அப்லோட் ஆகாது. ஓகேவா, நான் வந்து என்ன பண்ணணும்னா நம்பர் தான் வந்து டைப் பண்ணணும். ஓகேவா, நம்பர் டைப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து இருக்கும். ஓகேவா, இதில் நம்ம ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து நமக்கான ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வேறு என்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம வந்து டெக்ஸ்ட் வேணும்னா டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். ஓகேவா, பாஸ்வேர்டு வேணும்னா பாஸ்வேர்டு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணல, இந்த பாஸ்வேர்டு நம்ம வச்சுக்கலாம். இதை எப்படி காப்பி பண்ணிக்கிறேன், இந்த 2 லைன் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு ஃபோன் நம்பருக்கு பதிலாக பாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஐடி வந்து PSWD அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். டைப் வந்து பாஸ்வேர்டு PASSWORD பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கிறேன், பாஸ்வேர்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல PASSWORD சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிங்கன்னா எனக்கு பாஸ்வேர்டு வந்து எனக்கு டிஸ்பிளேல வந்து தெரியும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்டு எப்படி இன்புட்டாக போகுதுன்னு சொல்லி பாருங்கள். நான் டைப் பண்ணுறது எல்லாமே எனக்கு பாஸ்வேர்டாக தான் எனக்கு வந்து போகும். ஓகேவா, டைப் பண்ணுறது எல்லாமே எனக்கு பாஸ்வேர்டு சிம்பிள்ஸில் தான் வந்து எனக்கு போகும். ஸோ இப்படி தான் வந்து நமக்கான பாஸ்வேர்டு ஒர்க் ஆகுது. இது போக வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், யூஸ்வலான நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் திரும்பி இருக்க பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோன் நம்பர் Ctrl+Z கொடுத்துட்டு ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபோன் நம்பர் கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஃபோன் நம்பர் கீழே நான் வந்து நேம் வந்து என்னென்னு வச்சுக்கிறேன், நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். தென் ஐடி வந்து NMD அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். டைப் வந்து என்னென்னா நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன், நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஃபாரில் போயிட்டு நம்பர்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இன்புட் கண்டென்ட் லேபிள் எப்படி தெரியும் அப்படின்னா எனக்கு நம்பர் எனக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கிற பாக்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. இந்த பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம வந்து இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, நல்லா பார்த்துங்க. இது கிளிக் பண்ணும்போது நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல நம்ம நேம் போட்டு இது கிளிக் பண்ணும்போது நமக்கு நேம் வரும். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து நமக்கான ஃபார்ம் ஒர்க் ஆகுது. இந்த ஃபார்மை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்.
ஓகேவா. இது கூட வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேவா. இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபைல் வச்சுக்கிறேன். ஓகேவா. கிளிக் மீ இருக்குது. இந்த இடத்துல போய்ட்டு நான் வந்து ஃபைல் வச்சுக்கிறேன். இன்புட் பாக்ஸில் வந்து டைப் ஈக்குவல் டு ஃபைல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பட்டன் வந்திருக்கு. இது கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைல் இன்புட்டாக கொடுக்குறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து எனக்கு வந்திருக்கு. ஓகேவா. நான் என்ன பண்ணேன், இந்த லோகோவை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம சேனல் லோகோவை யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் கொடுக்கும்போது எனக்கு இந்த லோகோ வந்து எனக்கு வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஃபைலை ஹெச்டிடிபியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இப்படி தான் வந்து பண்ணணும். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம இன்புட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்குள்ளே நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து நம்ம டேபிளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.